ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்டா ஏஐ வாட்ஸ்அப்பில் இப்போ இந்தியாவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகிக்கிட்டு இருக்குது. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எல்லாத்துலேயும் ஏஐ தான்னா எல்லாத்துலேயும் ஏஐ தான். ஸோ வாட்ஸ்அப்லேயே நமக்கு அது வர்றது நமக்கு ஒரு அட்வான்டேஜ், நமங்களோட டெய்லி யூசேஜ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னும் எல்லாத்துக்கும் ரோல் அவுட் ஆகலை, டிவைஸ் பை டிவைஸாக இது ரோல் அவுட் ஆகிட்டா இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு சம் டிவைஸஸ்க்கு மட்டும் கிடச்சிருக்குது. உங்களுக்கு கிடச்சிருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிவிட்டு வந்து இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே ஒரு 2-3 மெசேஜ் மட்டும் போட்டு காட்டுறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ஏஐ வீடியோஸ் பார்த்துருப்போம். அதில் இருக்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் சொல்லுவோம், அவ்வளோதான். அப்புறம் எதுக்கு இந்த வீடியோனா, ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, அதுக்கு தான். இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஏஐக்குள்ளே வரும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அக்செப்ட் இல்லைனா கண்டினியூ ஏதோ ஒன்று இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிங்க. சரிங்களா? இது எங்கே வழக்கமாக ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, நியூ சாட் பட்டன் இருக்குல்ல, அதுலேருந்து லெஃப்ட்டில் ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா கிடைக்கும். நியூ சாட் பட்டனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏஐ வரது உண்டு. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் அ சேட்டாக இதுவும் மெட்டா ஏஐன்ற பேர்லேயே உங்களோட சேட் லிஸ்ட்டில் ஆட் ஆகிரும். சரிங்களா? இப்போ வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பற்றி பார்த்துருவோம். நான் ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுவோம், அவ்வளோதானே. சரி, நம்ம ஆப்ஷன்ஸை பார்ப்போம். மெட்டா ஏஐ மேலே வந்து மெட்டா ஏஐ அப்படின்னு போட்டிருக்கோம், மெட்டா ஏஐன்னு போட்டிருக்கோம். இதுக்குள்ளே வந்தோம்னா கான்டாக்ட் இன்ஃபோ, இதில் ரொம்ப ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை. ஸோ மெசேஜ் இது நம்ம அங்கேயே பார்க்குறது. ஷேர், இந்த மெட்டா ஏஐ ஷேர் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கும் அது வரும்னு கிடையாது. நாங்கள் ஷேர் பண்ணி பார்த்தம்போது வந்து ஒரு சில பேருக்கு வரமாட்டேங்குது. ஸோ அதனால தான் வாட்ஸ்அப்பாக கொடுக்கும்போது வந்தால் தான், அப்படி இல்லைன்னா சில பேர்த்துக்கு வர்றது உண்டு. அதனால ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 3 டாட்டுக்குள்ளே மோர் ஆப்ஷனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே பார்த்தோம்னா சேம் ஷேரு, கிளியர் சேட். ஏன்னா வெளியில் கிளியர் சேட் இருக்காது, மோர் ஆப்ஷன் வழக்கமான சேட் மாதிரி மோர் ஆப்ஷன், வெளியில் கிளியர் சேட் இல்லை. இன்னும் ஃபியூச்சர் அப்டேட்டில் நீ அப்படி கூட பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நமக்கு இப்போ தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சேட். வழக்கமாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அதே எக்ஸ்போர்ட் சேட் தான். ஆட் ஷார்ட்கட், இதை கொடுத்துட்டோம்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே மெட்டா ஏஐ ஆட் ஆகிக்கும் அஸ் அ ஷார்ட்கட்டாக. சரிங்களா? வேணால் நீங்கள் ஆட் பண்ணிங்க எங்கேயும், அவ்வளோதான். இப்போது ஏதாச்சும் ஒரு டாஸ்க் ஏதாச்சும் ஒன்றை பற்றி நம்ம கேட்போம். சரிங்களா? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் எம்பையர் ஆஃப் திஸ் வேர்ல்டு? ஸோ நம்ம இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே, சென்ட் ஆச்சு. ஓகே ஓகே, இப்போ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஏஐ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது உண்டு. ஸோ இதில் சம் மிஸ்டேக்ஸும் இருக்கலாம், அது ஏஐயில் வழக்கமாக இருக்கிறது தான். இதில் நம்ம ஃபோட்டோவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுவோமா? இதில் மெசேஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. சில பேர் வாய்ஸ் நோட் போட்டாலுமே ரிப்ளை பண்ணுது. இது மாதிரி டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இதை இந்த லாங்குவேஜ் வந்து தமிழில் வேணும் அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். இமேஜ் க்ரியேட் பண்ண சொன்னால் இமேஜ் க்ரியேட் பண்ணோம். பட் இமேஜ் ரெகனைஸ் பண்ணுமா அப்படின்னா அதை பற்றி நமக்கு தெரியல. ரெகனைஸ் பண்ணும்போது இப்போ என்னால் முடியாது அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளால் இமேஜ் ரெகக்னிஷன் மட்டும் பண்ண முடியல. அதாவது அந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியல. ஸோ நான் எதுக்கு இதை பிளான் பண்ணேன்னா, ஒரு ஏஐ இமேஜ் கிடைக்குதுன்னா அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதோட ப்ராம்ப்ட் என்னென்னு கண்டுபிடிக்கலான்றதுக்காக பண்ணது, பட் முடியல. இன் ஃபியூச்சரில் அதுக்கும் வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது மேபி வந்திருக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். கிரியேட் இமேஜ் மேன் ஹூ கிளைம்ஸ் எ மவுண்டைன். எஸ் சென்ட் கொடுத்துருவோம். ஓகே, இன்னும் வர காணோம் ரிப்ளைவை. ஓகே, வந்துச்சு. ஓகே, சம்டைம்ஸ் இந்த ஃபோட்டோ வந்து மிஸ்டேக்னா வர்றதும் உண்டு. சரிங்களா? ஸோ அதான் விஷயம். இப்போ நம்ம இதை வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ
ஓகே டன்னு. ஓகே இதை ரெகனைஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே நம்ம இப்போ BMASல வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோம். ஸோ கரெக்டாக நம்ம கேட்ட AI இமேஜ் கிடச்சிருச்சு. இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணுன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களோட இமேஜினேஷனை அஸ் அ டெக்ஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக இன்புட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற ரிசல்ட்ஸ் வரது உண்டு. ஸோ ஒரு விஷயம் படி இது எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றும் இல்லை, லுக் அவுட் இல்லைனா என்விஷன் AI, சீயிங் AI இல்லைனா மீம் ஐஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நான் இப்போ நான் பண்ண மாதிரி. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் ஷார்ட் வீடியோ தான். ஏன்னா நிறைய AI எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதோட பவரை காட்டுறதுக்கு தான் நம்ம ஏதாவது பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கிறோம். இது அஸ் அ சாட்டாக ஆடாக இருக்கும் பாருங்கள். சாரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு அஸ் அ சாட்டாகவும் இது ஆட் ஆகிறது உண்டு. சரிங்களா? தேங்க்யூ கைஸ். அப்புறம் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்துருக்குறீங்க, மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க. பிகாஸ் எங்களுக்கு அதுதான் ஒரு பிக் மோட்டிவேஷன். தேங்க்யூ.